சரி வாங்க ஆரம்பிக்கலாம். இப்போ சில தேதிகள்லாம் ரொம்ப சாதாரணமா போயிடும் இல்லையா? ஆனா சில தேதிகள் மட்டும் ரொம்ப விசேஷமானவை. அதுவும் ரொம்ப ரொம்ப அரிதா பல ஜீனியஸ்கள ஒரே புள்ளியில கொண்டு வந்து சேர்க்கும். இன்னைக்கு நாம பார்க்க போறதும் அப்படி ஒரு அதிசயமான நாள பத்தி தான். அதாவது கணித உலகத்தோட பல பெரிய தலைகள ஒன்னா இணைக்கிற ஒரு விசித்திரமான நாள். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இன்டர்நெட்ல தேடுறது, அதாவது கூகுள், அப்புறம் விண்வெளி ஆராய்ச்சி பண்றது, இதுக்கெல்லாம் நடுவுல 2ஆம் உலகப் போரோட ஒரு பெரிய ரகசியம். இது மூணுக்கும் என்ன சம்பந்தம் இருக்க முடியும்? ஒண்ணுக்கொன்னும் சம்பந்தமே இல்லையேன்னு தோணுதா? ஆனா இது எல்லாத்தையும் இணைக்கிற ஒரு விஷயம் இருக்கு. அது என்னன்னு தெரிஞ்சா நீங்க கண்டிப்பா ஆச்சரியப்படுவீங்க. அந்த கனெக்ஷன் ஒரு ஆளோ இல்ல ஒரு சம்பவமோ கிடையாது. அது வெறும் ஒரு தேதி. ஒரே ஒரு நாள். ஆனா அந்த ஒரு நாள் பல அசாதாரணமான மூளைகளை இந்த உலகத்துக்கு கொடுத்திருக்கு. சிலர நம்ம கிட்ட இருந்து எடுத்துக்கிட்டு இருக்கு. சரி, இப்போ அந்த ஜீனியஸ் லிஸ்ட்ல ஆள பத்தி பார்க்கலாம். நம்ம லிஸ்ட்ல இடத்துல இருக்கிறவர் யாருன்னா, இன்னைக்கு நாம எல்லாரும் டெய்லி யூஸ் பண்ற ஒரு டெக்னாலஜியோட பேருக்கு பின்னாடி இருக்கிறவரு. ஒருவேளை அவர் மட்டும் இல்லன்னா, நாம இன்டர்நெட்ல தேடுற விஷயமே வேற மாதிரி இருந்திருக்கும் நிச்சயமா. ஆமாங்க, இவர்தான் எட்வர்ட் காஸ்னர். இந்த பேரை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா நாம தினமும் பயன்படுத்துற ஒரு வார்த்தைக்கும் இவருக்கும் ஒரு பெரிய தொடர்பு இருக்கு. இவர் ஏப்ரல் 2, 1778ல பிறந்திருக்காரு. அதான் இங்க இந்த பச்சை புள்ளி. இவர் ஒரு அமெரிக்க கணித மேதை. ஆனா அவரோட மிகப்பெரிய கான்ட்ரிபியூஷன் நேரடியா அவர்கிட்ட இருந்து வரல. அவரோட 9 வயசு மருமகன் மூலியமா தான் வந்திருக்கு. கதை என்னன்னா, காஸ்னர் ஒரு ரொம்ப ரொம்ப பெரிய நம்பருக்கு ஒரு பேர் தேடிட்டு இருந்தாரு. அதாவது 1 போட்டு அதுக்கு பின்னாடி 100 0 போட்டா என்ன நம்பர் வருமோ அந்த நம்பருக்கு. அப்போதான் அவரோட 9 வயசு மருமகன் மில்டன் சீரோட்டா சும்மா விளையாட்டா கூகோல் அப்படின்னு ஒரு பேரை சொல்லியிருக்கான். கேட்டோன்னே காஸ்னருக்கு அந்த பேரு ரொம்ப பிடிச்சு போச்சு. இப்போதான் அசலான மேட்ரே வருது. கூகுள் கம்பெனி ஆரம்பிச்ச லாரி பேஜ் அண்ட் சர்ஜி பிரின் அவங்களோட சர்ச் இன்ஜினுக்கு இந்த கூகுள்ங்கிற பேரை தான் வைக்க நினைச்சாங்க. ஆனா அவங்க அந்த பேரை ரெஜிஸ்டர் பண்ணும்போது ஸ்பெல்லிங்க தப்பா கூகுள் டைப் பண்ணிட்டாங்க. பாருங்க, நாம இன்னைக்கு உலகத்தையே ஆட்டி படைக்கிற கூகுள்ங்கிற பேரு ஒரு சின்ன பையனோட கற்பனையில இருந்தும் ஒரு சின்ன டைப்பிங் மிஸ்டேக்ல இருந்தும் தான் உட்ருந்து. ஓகே, கூகுள்ல இருந்து இப்போ நாம நேரா விண்வெளிக்கு போக போறோம். அடுத்ததா நம்ம பார்க்க போற ஜீனியஸ் நாம இந்த பிரபஞ்சத்தையே பார்க்கிற விதத்தை இன்னும் தெளிவாக்கினவர். இவரோட பேரு பிராங்க் எல்மோர் ராஸ். இவர் ஒரு வானியலாளர், அதே சமயம் ஒரு கணித மேதையும் கூட. சொல்லப்போனா இவரோட வேலை இல்லாம இன்னைக்கு நாம பார்க்கிற பிரம்மாண்டமான ஸ்பேஸ் போட்டோஸ் சாத்தியமே இல்ல. ஆமா, இவரும் ஏப்ரல் 2ஆம் தேதி பிறந்தவர்தான். அப்போல்லாம் பெரிய டெலஸ்கோப்ல ஒரு பெரிய பிரச்சனை இருந்துச்சு. என்னன்னா, நடுவுல பாக்கும்போது நல்லா கிளியரா தெரியும். ஆனா ஓரங்கள்ல படம் கொஞ்சம் மங்கலா தெளிவில்லாம இருக்கும். ராஸ் கரெக்டா இந்த பிரச்சனைய சரி பண்றதுக்குனே ஒரு ஸ்பெஷல் லென்ஸை டிசைன் பண்ணாரு. அவர் கண்டுபிடிச்ச அந்த லென்ஸுக்கு பேரு ராஸ் கரெக்டர். இது டெலிஸ்கோப்போட பார்வைய ரொம்பவே அகலமாக்குச்சு. இதனால பலோமர் மாதிரி பெரிய டெலிஸ்கோப்புகளால விண்வெளியோட பரந்த ஏரியாவை ஒரே ஷாட்ல ரொம்ப தெளிவா போட்டோ எடுக்க முடிஞ்சது. இது உண்மையிலேயே வானியல்ல ஒரு பெரிய புரட்சினே சொல்லலாம். அதனால நீங்க அடுத்த தடவை ஒரு அசத்தலான கேலக்சி போட்டோவை பார்க்கும்போது கண்டிப்பா பிராங்க் ராஸ ஞாபகப்படுத்திக்கோங்க. நாம பாக்குற அந்த தெளிவான பரந்த காட்சிக்கு பின்னாடி அவரோட உழைப்பு தான் இருக்கு. இப்போ போர்க்கால ரகசியங்கள், அமைதிக்கால புதிர்கள்னு 2 டிஃப்ரெண்டான உலகத்துக்குள்ள போக போறோம். நாம பார்க்க போற அடுத்த நபர் ஒரு மாதிரி டபுள் லைஃப் வாழ்ந்தவர்னு சொல்லலாம். ஒரு பக்கம் போர்க்காலத்துல நாட்டு ரகசியங்களை காப்பாத்தினவரு, இன்னொரு பக்கம் அமைதியான நேரத்துல கணக்கு புதிர்களை உருவாக்குனவரு. தாமஸ் ஜெரல்ட் ரூம் ஆஸ்திரேலியாவை சேர்ந்த ஒரு கணித பேராசிரியர். இவரோட கதை ரொம்பவே சுவாரஸ்யமானது, கேளுங்க. இவர் ஏப்ரல் 2ஆம் தேதி பிறந்தவர் இல்ல, மறைஞ்சவர். அதனாலதான் இங்க சிவப்பு புள்ளி இருக்கு. 2ஆம் உலகப் போர் சமயத்துல இவர் ஆஸ்திரேலியாவோட சீக்ரெட் கோட் பிரேக்கிங் யூனிட்ல வேலை பார்த்திருக்காரு. ஆனா அவரோட இன்னொரு பங்களிப்பு தான் ரொம்பவே ஃபேமஸ். இதுக்கு பேருதான் ரூம் ஸ்கொயர். இது ஒரு ஸ்பெஷலான மேத் பசில் மாதிரி. இதோட ரூல்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஒவ்வொரு வரிசையிலையும் ஒவ்வொரு நிரல்லையும் ஒரு நம்பர் ஒரு தடவை தான் வரணும். ஆனா அதை விட முக்கியமான ரூல் என்னன்னா, இந்த கட்டத்துல இருக்கிற ஒவ்வொரு ஜோடி நம்பரும் ஒன்னா ஒரே ஒரு செல்லுல ஒரே ஒரு தடவை தான் வரணும். இது சும்மா ஒரு விளையாட்டு புதிர் மட்டும் இல்ல, காம்பினேட்டோரிக்ஸ்னு சொல்ற கணிதத்துறையில இது ஒரு முக்கியமான டூல். யோசிச்சு பாருங்க, ஒரே மூளைதான் போர்க்காலத்துல எதிரிகளோட கோட்ஸ உடைக்க உதவுது. அதே மூளைதான் அமைதியான நேரத்துல இவ்ளோ அழகான புதிர்களை உருவாக்குது. இதுதான் கணிதத்தோட 2 வெவ்வேறு முகங்கள்னு சொல்லலாம். காஸ்னர், ராஸ், ரூம் இவங்களோட இந்த லிஸ்ட் முடியல. ஏப்ரல் 2ஓட ஸ்பெஷாலிட்டி இன்னும் இருக்கு. இங்க பாருங்க. சார்லஸ் டெராட்,
ஷோகுச்சி யனாகா, பால் கோஹுன்னு இன்னும் பல முக்கியமான கணித மேதைகளுக்கும் இந்த தேதிக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு. இது ஒருவேளை வெறும் தற்செயலா இருக்கலாம், ஆனா கணித வரலாற்று பொறுத்தவரை இது ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு தற்செயல். ஒரே ஒரு நாள், ஆனா அத்தனை அறிவார்ந்த மூளைகள். எப்படி இது சாத்தியம்? கூகுள் சர்ச்ல இருந்து நாம பாக்குற கேலக்ஸி போட்டோஸ் வரைக்கும், நாம விளையாடுற கணக்கு புதிர்கள் வரைக்கும், இந்த ஜீனியஸ்களோட தாக்கம் இன்னைக்கு நம்மள சுத்தி எல்லா இடத்துலயும் இருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது நமக்குள்ள ஒரு கேள்வி எழும்புது. இதே மாதிரி நாம இன்னும் கவனிக்காத எத்தனையோ தொடர்புகள், எத்தனையோ பேட்டர்ன்ஸ் வரலாற்றிலையும் அறிவியலையும் ஒளிஞ்சிருக்கலாம் இல்லையா? ஒருவேளை அடுத்த பெரிய கண்டுபிடிப்புங்கிறது புதுசா எதையாவது தேடுறதுல இல்ல, ஏற்கனவே நம்ம கிட்ட இருக்கிற விஷயங்களை ஒரு புது கோணத்துல பாக்குறதுல இருக்கலாம். என்ன சொல்றீங்க? யோசிச்சு பாருங்க.